தீமை போல தெரிகின்ற எல்லா காரணமும் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் பிறர் மீது குற்றம் சுமத்த மாட்டாய். சோதனை காலத்தில் சோர்ந்து மனம் உடைந்து விடமாட்டாய். யாரும் கைதூக்க முன் வரவில்லை, இனி நமது கதி அதோ கதிதான் என்று தளர்ந்து விடமாட்டாய். நான் தான் இதற்கு காரணம், நானே இதை தகர்த்து எறிவேன் என்ற தைரியத்தை வரவழைத்து உனது போராட்டத்தை தொடரு. வெளியே கண்களை திறந்து பார், எந்த உதவியும் எங்கிருந்தும் வராது. தனி மனுஷியாக போராடுகிறாய். உனக்கு உதவி செய்ய கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று யாரும் முன்வரமாட்டார்கள். அப்போதும் உன்னுடைய மனம்தான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியேற வேண்டும் என தீர்மானம் போடும். உன்னால் வெளியேறிவிட முடியும் என்பது உனது மனத்திற்கு தெரியும். இந்த வழியே போனால் எப்படியும் மீள முடியும் என்று அது கணக்கு போடும். காய்களை நகர்த்தி வெளியேற முயற்சி செய்யும். ஒன்றை நன்றாக தெரிந்து கொள் மகளே, உனக்குள் இருக்கின்ற சக்திதான் உன்னை காப்பாற்றுகிறது. உனக்குள் இருந்துதான் உதவி வருகிறது. அதை வெளியே தேடி காலம் கழிக்காதே. தோல்வி என்பது முடிவு கிடையாது, உன்னை தட்டி எழுப்புகின்ற நிகழ்வு என்பதை உணர்ந்து கொண்டு எழுந்து தைரியமாக நட. ஓம் சாய்ராம்.